டியர் ஃப்ரெண்ட்ஸ், அன்பின் வாழ்த்துக்கள். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைக்கு செப்பனியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை தியானிக்கிறோம். அதை தியானிப்பதற்கு முன்பாக ஏற்கனவே நாம் தியானித்த முதல் 2 வசனங்களை மீண்டுமாக நினைவு கூர்ந்து தொடர்ந்து தியானிப்போம் என்றால் அது பொருத்தமாக இருக்கும். செப்பனியா 2:1 ஒரு அடையாளத்தோடு கூட ஒரு கூட்ட மக்களை ஆண்டவர் அழைக்கிறார். விரும்பப்படாத ஜாதியே அப்படிங்கிற ஒரு அடையாளம். ஆங்கிலத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கு? ஷேம்லெஸ் நேஷன். ஏன் அப்படி பண்ணுறாங்கன்னா, தாங்கள் செய்கிற பாவத்தை குறித்த உணர்வே இல்லாமல் பாவத்திலே விழுந்து கிடக்கிற ஒரு கூட்டம். மனம் திரும்புதல், ரட்சிப்பு இதெல்லாம் அவங்களுக்கு தேவையே இல்லைன்னு சொல்லி அதை குறித்த அக்கறையே இல்லாமல், ஒரு அவமானம் இல்லாமல் பாவங்களை செய்கிற ஒரு கூட்டம். அதான் ஷேம்லெஸ் நேஷன் சொல்கிறாங்க. அவங்களுடைய பணி பாவத்தையும் அக்கிரமத்தையும் செய்வது மட்டும்தான். ஆனால் ஆண்டவர் அவர்கள் மேலும் அன்பு வைத்து அவர்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்குறாரு. கர்த்தருடைய நாள் வரப்போகுது. அதுக்கு முன்னால் என்ன அக்கிரமம் செய்திருந்தாலும் சரி, அதை உணர்வுடையாமல் செய்திருந்தாலும் சரி, இன்றைக்கு ஆராய்ந்து பார்த்து சோதித்து ஒன்று கூடி வாருங்கள், உங்களுக்கு ஒரு மீட்பை கொடுப்பேன் என்று சொல்லி ஒரு எச்சரிப்பை கொடுக்கறது தான் முதல் 2 வசனத்தில் வாசிக்கிறோம். 3வது வசனத்தில் இன்னொரு அடையாளத்தோடு கூட ஒரு கூட்ட மக்களை அவர் அழைக்கிறார், எச்சரிக்கிறார். அந்த கூட்ட மக்கள் எப்படி அழைக்கிறார்னா, தேசத்தில் உள்ள எல்லா சிறுமையானவர்களே, கர்த்தருடைய நியாயத்தை நடப்பிக்கிறவர்களே. அப்படின்னா என்ன? சிறுமையானவர்கள்னா சாப்பாட்டுக்கு வழி இல்லாதவங்க, ஏழ்மையானவர்கள், அப்படியே இல்லை. நியாயத்தை நடப்பிக்கிற கூட்டம் எப்பயுமே சின்ன கூட்டமாக தான் இருக்கும், பெருங்கூட்டமாக இருக்காது. அப்படிப்பட்டவர்களுக்கு ஆண்டவர் இன்னும் அவர்களுக்கு மீண்டும் அவர்களையும் ஆண்டவர் அழைக்கிறார். நீங்கள் இதுவரை நியாயத்தை நடப்பித்து சோர்ந்து போயிருக்கீங்கன்னா கவலைப்படாதீங்க, உங்களுக்கும் நான் அனுப்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த வசனத்தை சொல்கிறாரு. நீங்கள் என்னை தேடுங்கள், நீதியை தேடுங்கள், மனத்தாழ்மையை தேடுங்கள், அப்பொழுது ஒருவேளை கர்த்தருடைய கோபத்தின் நாளிலே மறைக்கப்படுவீர்கள். அப்போ சிறுமியானவர்களே, நியாயத்தை தான் நடப்பித்து கொண்டிருக்குமே, எங்களுக்கு ஏன் இந்த பாடுகள், ஏன் எங்களுக்கு இந்த வேதனைகள்னு சொல்லி நினைக்காதீங்க. நீங்கள் கொண்டிருக்கிற அந்த நியாயத்தை தேடுகிற அந்த பண்பிலே நீங்கள் என்ன பண்ணுங்க, அதே உணர்வுலே நிலைத்திருந்து என்னை தேடுங்க, நீதியை தேடுங்க, மனத்தாழ்மையை தேடுங்க. நிச்சயமாக கோபத்தின் நாளிலே ஆண்டவர் உங்களை மறைத்து கொள்வார், உங்களுக்கு பாதுகாப்பை கொடுப்பார், தம்முடைய பிள்ளைகளாய் சேர்த்து கொள்வார் என்கிற ஒரு அருமையான ஆறுதலின் செய்தியை சொல்கிறார். அப்போ நம்ம ஒரு சிறு கூட்டமாக இருந்து பாவமற்ற மக்களாக நியாயத்தை நடப்புகளாக இருக்கனே, ஒரு அங்கீகாரம் இல்லையே, எனக்கு பாடுகளும் உபத்திரவங்களும் தான் இருக்கே அப்படின்னு நினச்சிங்கன்னா, அதே நீங்கள் கவலைப்படாதீங்க, கோபத்தின் நாளிலே நீங்கள் மறைக்கப்படுவீர்கள். நீங்கள் மட்டும் என்ன பண்ணுங்கள், தொடர்ந்து நியாயத்தை நடப்புங்க, செய்யுங்க, என்ன தேடுங்க, நீதியை தேடுங்க, மனத்தாழ்மையை தேடுங்க, அதை செய்து கொண்டே இருங்க. கர்த்தருடைய வருகை நாளிலே நீங்கள் அவருடைய கோபத்திற்கு மறைக்கப்படுவீர்கள். அப்படிப்பட்ட உணர்வோடு கூட நாம் இன்றைக்கு நாம் செய்கின்ற நியாயமான காரியங்கள், ஆண்டவரை தேடுகிற காரியங்களில் தொடர்ந்து நிலைத்திருப்போம். எத்தனை உபத்திரம் வந்தாலும் சரி, சோதனைகள் வந்தாலும் சரி, சோர்ந்து போகாதபடி ஆண்டவரை பின்தொடர்வோம். கோபத்தின் நாளிலே தப்பித்துக் கொள்வதற்கு கர்த்தர் கிருபை செய்வார். ஆமேன்.